த்ரிஷா அவர்கள் தொடர்ந்து இப்படி ஒரு போஸ்ட் போடுறது விமர்சனத்துக்குள்ள ஆகுதுன்றது தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரியான ஒரு போஸ்ட் போட்டு ஏன் சார் இன்னும் விமர்சனம் பண்ண வைக்கிறாங்க? நீங்க கேட்கறத பார்த்தா எனக்கு எப்படி தோணுதுன்னா, குதர்க்கமா இருக்கு. நாயத்தானே கொஞ்சினார், த்ரிஷாவையா கொஞ்சினாரு? நாயத்தானே தூக்கிக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்காரு. அது செல்லப்பிராணி தானே. த்ரிஷா ஒரு நடிகை, 2 பேரும் 4-5 படத்தில் நடிச்சிருக்காங்க, நட்பு ரீதியாக இருக்காங்க. இப்போ நீங்களும் நானும் நட்பா இல்லையா? நீங்கள் ஒரு 10 இன்டர்வியூ என்கிட்ட எடுத்துருக்கிறீங்க, பழகிட்டோம்ல, அது எப்படி தப்பாக முடியும்? ஒரு 4-5 படத்தில் நடிச்சுட்டா பக்கத்தில் உட்காந்தா அது தப்பா? ஆளுங்கட்சி தான் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கு. எப்படியாவது ஒரு வளரும் தலைவனை டேமேஜ் பண்ணணும், எப்படியாவது குதர்க்கமாக்கி விட்டுறணும். பார்த்துருக்கிறோம்ல, நான் தான் உதவி சொன்னேனே, வைகோவுக்கு செய்யாத துரோகங்களா திமுக? எந்த இயக்கம் வளர வேண்டும் என்று ஊராய் போய் கத்திய தலைவன் வைகோ, அவரே தூக்கி வெளியில் வீசினீங்க நீங்கள்லாம். எம்ஜிஆர் ஏன் நீங்கள் தூக்கி வீசினவ எல்லாம் பெரியார், அதான் உண்மை. இப்போ என்ன அவதூறு பரப்புறீங்க தளபதி விஜய் மேலே? என்ன த்ரிஷா? நான் தான் கேட்குறேன், கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கிற படக்காட்சியில் நடிச்சிருப்பாங்க, அதை கொண்டாந்து போட்டு உடனே 2 பேருக்கும் லிங்கு, 2 பேரும் உடன்பாடு. இது என்னது? நாயை கொஞ்சிக்கிற போது நாய் செல்லப்பிராணி, அதை கொஞ்சிக்கிட்டு இருக்க, இதில் என்ன தப்பு கிடையாது? த்ரிஷா எதாவது செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்க வாட்டுக்கு நாய் கொஞ்சிறதை கவனித்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு விஷயமா? இதில் ஏதாவது ஒரு அசிங்கம் இருக்கா?